வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது அக்டோபர் 13 புரட்டாசி 27. வங்கக்கடல், அரபிக்கடல் எல்லாமே தென்கிழக்கு தென்மேற்கு என வளிமண்டல மேலடுக்கில் மெலிந்த சுழற்சிகள் உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நிலையில் காற்றினுடைய திசையும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. படிப்படியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முன்பருவ மழைப்பொழிவினுடைய இறுதி சுற்று நாளையுடன் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை வரை மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தீவிரம் தமிழகத்தில் எங்கெல்லாம், தற்போதைய நிலையிலிருந்து மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம், பருவமழை துவக்கத்தில் பருவமழை தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களில் வலுவடையும், எங்கெல்லாம் பரவலாகும், மேலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் சார்ந்த முதல் சுற்று பருவமழையின் நிகழ்வுகள் பற்றிய விரிவான விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தற்போதைய நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி மேலடுக்கில் சுழற்சி உருவாக அறிகுறிகள் தென்படுகின்றன. அதே போல லட்சத்தீவுகள், குமரிக்கடல் சார்ந்து மேலடுக்கில் மெலிந்த சுழற்சி ஏற்பட அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த இரு நிலைகளுமே காற்று திருப்பத்திற்கான அறிகுறிகள் என எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் வெப்பச்சலன மழைப்பொழிவு என்பது சற்றே மாற்றமடைந்து பருவமழையாக படிப்படியாக அது வடகிழக்கு திசையிலிருந்து குளிரலை பிளஸ் கடல் வெப்பம் நிறைந்த அந்த ஈரப்பதம் நிறைந்த காற்றை உள்குவிதல் செய்வதால் இந்த மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக தற்போதைய நிலையில் கடலோர மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்லையும், சிவகங்கை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் பாண்டிச்சேரி, விழுப்புரம் வரை கூட பாண்டிச்சேரி, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் கூட ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழைக்கு இன்று காலை முற்பகல் வரையிலான நேரங்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் சற்றே வலுவடையும். ஏன்னா அடுத்த 8 முதல் 12 மணி நேரங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று ஓரளவிற்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து கடலோர மாவட்டங்கள் வழியாக காற்று உள்நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலைதான் மழைப்பொழிவை கிழக்கில் இருந்து, அதாவது கிழக்கு திசை காற்றின் மூலமாக மழைப்பொழிவை தமிழகத்தில் முதற்கட்டமாக இந்த 2ஆம் சுற்று முன்பருவ மழைப்பொழிவினுடைய இறுதி சுற்றில் ஏற்படுத்த இருக்கிறது. அது நாளை வரை இந்த நிலை நீடிக்கக்கூடும். அந்த வகையில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தென் கடைக்கோடி மாவட்டங்கள் அநேக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக மாவட்டங்கள் ஏதும் ஒதுக்கமில்லாமல், அதே போல மத்திய மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், இந்த மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழைக்கான கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் சற்று ஒதுக்கியிருந்த மழைப்பொழிவு இன்று ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள், அதாவது நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும், அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் இன்றைய தினம் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையிலும் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதைய நிலையில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆங்காங்கே நீடிக்கக்கூடிய மழைப்பொழிவு சிறிது அடுத்த 2 முதல் 3 மணி நேரங்களுக்கு ஆங்காங்கே நீடித்து சற்று விளக்கம் ஏற்பட்டு இன்று மாலை பிற்பகல் நேரங்களில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படலாம். அதே போல் வடகடலோர மாவட்டங்கள்லேயும் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரை கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலூர், பாண்டிச்சேரி இந்த கடலூர் மாவட்டத்திலும்
கடலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கரையோர பகுதிகளிலும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகள், அதே போல கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி என இன்று மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மாவட்டங்களில் நம்ம ஏற்கனவே தெரிவித்து விட்டோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்திலுமே இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீலகிரி, கோவை, தெற்கில் தேனி, தென்காசி, விருதுநகர் மற்றும் நெல்லை, குமரி மாவட்டங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவிற்கான வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் இன்று சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கரூர் மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள், வடமேற்கு பகுதிகளிலையும் இன்று ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில கிழக்கு பகுதிகளில் மட்டும் மழை பொழிவிற்கு சற்று ஒதுக்கம் இருக்கலாம். மற்றபடி கரூர் மாவட்டத்தினுடைய அநேக இடங்களில் இன்றைய தினம் ஆங்காங்கே மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நாமக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளிலும் இன்று மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மற்றபடி பரவலான மழை பொழிவிற்கு இன்றைய தினம் இந்த இரு மாவட்டங்களிலும் வாய்ப்புகள் குறைவு. இது இன்றைய நிலையிலான மழை வாய்ப்புகள். நாம் எதிர்பார்ப்பது நாளை முதல் சற்று இந்த மழைப்பொழிவினுடைய வீதம் அதிகரிக்கும். இடங்கள் பெரும்பாலும் இதே மாவட்டங்களில் நாளைய தினமும் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. செறிவு அதிகரிக்கும். ஏன்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து கடல் ஈரப்பதம் நிறைந்த கடற்காற்று பிளஸ் குளிர்காற்று இணைந்த காற்று இணைப்பு கிடைக்கும் நிலையில் சீரான மிதமான மழைப்பொழிவாக இந்த மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவையும் ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தென் கடைக்கோடி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் இத்தகைய வலுவான மழைப்பொழிவிற்கு நாளைய தினம் வாய்ப்புகள் ஏற்படலாம். கடலோர மாவட்டங்களில் சீரான மிதமான மழைப்பொழிவாக இந்த வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். ஏன்னா நிலப்பகுதி வெப்பம் வீழ்ச்சியடையக்கூடிய நிலையில் கடலோர பகுதிகளில் சற்று மழை வாய்ப்புகள் குறைந்தும், உள் மாவட்டங்களில் நிலப்பகுதி வெப்பம், அதாவது தரைப்பகுதி சார்ந்த வெப்பம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் வலுவான மழைப்பொழிவு என்ற நிலையில் இந்த மழை வாய்ப்புகள் நாளை தினம் அமையக்கூடும். நாளை மறுநாள் முதல் பருவக்காற்று கிட்டத்தட்ட முழுமையாக நாம் ஏற்கனவே தலைப்பில் தெரிவித்தபடி 80 முதல் 90% வடகிழக்கு பருவக்காற்று திரும்பியதாகவே அந்த நிலை திரும்பிய நிலையே உருவாகும். வடகிழக்கு திசையிலிருந்து முழுமையாக காற்று திருப்பம் ஏற்பட்டுவிடும். மேற்கு காற்று, அதாவது வங்கக்கடல் பிரிவு மற்றும் தென்மேற்கு காற்று சற்று நீடித்து கொண்டிருக்கும். அது 16ஆம் தேதி வாக்கில் அது முழுமையாக விலக்கிவிட சுழற்சிகள் வலுவடைய தொடங்கும். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் சார்ந்த சுழற்சிகள் வலுவடைய தொடங்கும். தற்போது நம் காணொலியில் காட்டக்கூடிய இந்த வரைபடத்தில் தெரிவிக்கப்பட்டவாறு அந்த காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகளாக வலுவடைந்து ஒன்றை ஒன்று ஈர்த்து, அதாவது முழுமையான நகர்வின் மூலமாக இறுதிக்கட்டத்தில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து அது ஒற்றை காற்று சுழற்சியாக அரபிக்கடலில் நகர்ந்து இந்த அதாவது முதல் பருவ மழைப்பொழிவினுடைய சுற்றை வரக்கூடிய 29ஆம் தேதி வாக்கில் நிறைவு செய்யும். 26ஆம் தேதி வரை ஒரு தொடர்ச்சியான மழைப்பொழிவை தமிழகத்திலும், சிறிது இடைவெளிக்கு பின்னர் ஓரிரு நாட்கள் மீண்டும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வகையில் இந்த முதல் பருவ மழைப்பொழிவினுடைய தாக்கம் தமிழகத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.
என்றாலும் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.